அழகிய இளவரசியின் கதை. நீண்ட காலத்திற்கு முன்பு சோலாரியா என்ற அழகிய ராஜ்யம் இருந்தது. நல்லமைதியான அரசன் விஜயன். அவருக்கு ஒரே மகள் அழகிய பழநமி இளவரசி. அவள் உருவம் போலவே மனமும் தூய்மை வாய்ந்தது. ஆனால் பழநமி மக்களை மிகவும் நேசித்தாள். அவள் தினமும் சாமானிய மக்களிடம் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு பார்த்து உதவுவாள். ஒரு நாள் ஒரு துயரம் நடந்தது. அந்த நாட்டின் புனிதமான மந்திரவனம் பற்றிவிட்டது. மக்கள் நோய்களுக்கு மருந்து இல்லாமல் தவித்தனர். அப்போது பழநமி, நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் என்று கூறினாள். அவள் ஒரு அறிவாளி முதியவரிடம் ஆலோசனை கேட்டாள். இந்த வனம் மந்திர சக்தியால் வளர்ந்து வந்தது. ஆனால் மந்திரமயமான நீரூற்றில் இருந்து தண்ணீர் வருவதில்லை. அதற்கான காரணம் நீண்ட காலமாக அதற்கு தெய்வ வழிபாடு செய்யப்படாததாலோ? இளவரசி உடனே அந்த ஊற்றை தேடிச் சென்றாள். அவள் செல்லும் வழியில் பல அபாயங்களை எதிர்கொண்டாள். ஆழ்ந்த காட்டில் தவறி விழுந்தாள். ஆனால் அங்கிருந்த மிருகங்கள் அவளை காப்பாற்றின. ஒரு சூழ்நோக்கு கொண்ட கழுகு அவளுக்கு வழிகாட்டியது. இடையே ஒரு மந்திரவாதி அவளை சோதிக்க, அவளுடைய சுத்தமான மனமும், நீ உண்மையிலேயே நல்ல இதயம் கொண்டவள். இந்த மந்திர நீர்த்துளியை நீ அந்த ஊற்றில் ஊற்றினால் அது மீண்டும் பொங்கும் என்று கூறினார். பழநமி மகிழ்ச்சியுடன் அந்த நீர்த்துளியை ஊற்றியவுடன் ஊற்று மீண்டும் வழிந்தோடியது. அதன் நீரால் வனம் மீண்டும் பசுமையாகியது. அவரை பாராட்டினர். நீயே எங்கள் நாட்டின் உண்மையான காவலன் என்று கூறினார். பல அரச இளவரசர்கள் பழநமியை மணம் முடிக்க விரும்பினர். ஆனால் அவள் மக்கள் நலமே முதன்மை என்று நினைத்தாள். அன்பையும் பயன்படுத்தினாள். தன்னம்பிக்கையால் ராஜ்யத்தை காப்பாற்றினாள். இதன் மூலம் அனைவருக்கும் உண்மையான அழகு உள்ளத்தில்தான் இருக்கிறது என்பதை உணர்த்தினாள்.